அனைவருக்கும் வணக்கம். இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கர ஒரு ட்ராலாக போயிட்டு இருக்குங்க. அதாவது என்னன்னா, நான் வீட்டில் வந்துட்டு அதிகாரிகளை உட்கார வச்சு, நான் ஒரு பெரிய சோஃபாவில் உட்காந்துட்டு பிளாஸ்டிக் ஷேரில் வந்து உட்கார வச்சு அதிகாரிகளுக்கு வந்து ஒரு அவமரியாதை பண்ண மாதிரியும். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அந்த மாதிரி வந்து நான் ஒரு எம்எல்ஏவாக ஆயிட்டு எங்களோட கட்சி பேரையும் எங்களோட தளபதி ஒரு பேரையும் வந்து நான் கெடுக்கிற மாதிரி வந்து நான் எடுத்து ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. இது உங்களுக்காக ஒரு பதிவு தான். இது என்னோட வீடு கிடையாது, இது என்னோட ஆஃபீஸு. நான் முன்ன எல்லாத்துக்கும் தெரியும், நான் ஒரு ஜோதிடராக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். என்னோட ஜோதிடர் செட்டப்கான ஆஃபீஸ் இது. இதோட இருக்கை இது வந்து என்னோட ஆஃபீஸ் செட்டப். நீங்க யாருனாலும் எப்பனாலும் இதுக்குள்ள வரலாம். இந்த செட்டப் வந்து வீடு கிடையாது, இது ஆஃபீஸ்ல. பாருங்க, சேர் வந்து பியோர் லெதர்ங்க. எங்களோட வந்து எங்க கிட்ட உட்காந்து பேசுறவங்களுக்கு வந்துட்டு நான் வந்து அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி கொடுக்குறேன். இது வந்து பியோர் லெதர் சேருங்க. இது என்னோட ரூமு. இது வந்து என்னோட ஆஃபீஸ் ரூம்ங்க. இங்கே தான் வந்துட்டு என்னோட ஸ்டாஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நான் உட்கார வைக்கிறேங்க. அடுத்தது இதெல்லாம் நான் வாங்கின சர்டிஃபிகேட். நான் இது வரைக்கும் வந்து எத்தனை சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஆஸ்ட்ராலஜில் வாங்கியிருக்கேனோ, இது என்னோட ஜோதிட ஆஃபீஸ் மேலே அதை பிரபலியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோட ஆஃபீஸ் இருந்துச்சு. எனக்கு தளபதியான ஒரு வாய்ப்பு கிடைச்சது பாலிட்டிக்ஸ்குள்ளே வரதுக்கு. நான் சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருந்து நிறைய பீப்புளுக்கு நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கேன். நான் அதை நம்மளோட தளபதியோட ஆட்சியில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கான ஒரு வாய்ப்பு அளித்தாரு. அந்த வாய்ப்புக்கான இதுதான் இப்போ உட்காந்துட்ருக்கேன். நிறைய பேர் வந்து இவங்க எம்எல்ஏ ஆகிட்டாங்க, பெரிய கிரெடிட் பெரிய கிரேட் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய மெசேஜஸ் வருது. அது ஏன் வந்து என் மேலே அவ்வளோ ஒரு ஃபோக்கஸோ ஒரு கோவமோ அப்படிங்கிறது தெரியல. இல்லை ஒரு பெண் வந்து வெளிப்படையாக வெளியில் வந்து ஷைனாகிறது வந்து மக்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறது தெரியல. அதுக்காக தான் இந்த பதிவை போடுறேங்க. இது எல்லாமே என்னோட ஆஃபீஸ் செட்டப்பு. நான் யாரையும் வந்துட்டு எந்த அதிகாரியும் வீட்டுக்கு கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணுறதும் கிடையாது. ஏன்னா எனக்கும் வந்துட்டு அரசியல் நாகரிகம் என்ன அப்படிங்கிறது தெரியும். என்னோட ஆஃபீஸில் தான் வந்து அவங்கள வர வச்சு என்னோட ஆஃபீஸில் இருக்கையில் இருக்கும்போது தான் நான் பேசியிருக்கேன். ஏன் வந்து இப்போ இந்த டைமில் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்துட்டு எங்களோட எம்எல்ஏ ஆஃபீஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கான பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அங்கேயே ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஸோ யாரும் தவறாக நினச்சிக்க வேண்டாம். மக்களுக்காக மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். மக்களுக்காக மட்டும்தான் வந்து சட்டமன்ற ஒரு வேட்பாளராக எனக்கு ஒரு தளபதி ஒரு வாய்ப்புகள் கொடுத்தாருங்க. அதனால் அவருக்கு எந்த மாதிரியான ஒரு பேர்பங்கம் வரத்துக்கு வந்து நான் விட மாட்டேன். தயவுசெய்து ஒரு காமன் பீப்புள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது புரியும்னு நினைக்கிறேங்க. அதுக்காக போகக்கூடிய பதிவு தான். நன்றி, வணக்கம்.